விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வில்லிவாக்கம் தொகுதியில திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் சிட்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சார் வணக்கம் சார். இப்போ நீங்க காலையிலிருந்து பார்க்குறோம், உங்களோட டிராவல் பண்றோம், கேம்பெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. சிட்கோ நகர் பகுதியில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு சார். எதிர்பார்த்தோட பயங்கரமா இருக்கு. கட்சி எந்த அளவுக்கு இங்க இருக்குன்னு இதுலயே தெரியுது. பொதுச் செயலாளர் இருந்த பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோர் போட்டியிட்ட ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திர தொகுதி. நீங்க ஒரு இளையவர், உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க சார் மக்கள்? ரொம்ப நல்லா, they want an youngster to come. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க சார், எடுத்து காமிங்க எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. வந்து அண்ணா நகர் தொகுதியில போட்டிட்டாரு, நீங்க பக்கத்துல இருக்கிற அட்ஜசன்ட் தொகுதியில போட்டிடுறீங்க. குறிப்பா இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதிக்கான பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. உங்களுடைய போட்டியை எப்படி பாக்குறீங்க? போட்டியாளர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், எனக்கு அரசியல் புதுசு கிடையாது சார். எங்க தாத்தா வந்து கவுன்சிலரா இருந்தாங்க, எங்க அப்பா வந்து 10 வருஷம் எம்எல்ஏ இருக்காங்க. சோ வந்து மக்கள் சேவை, மக்கள் பணின்றது எங்க ஃபேமிலியிலே வந்துட்டு இருக்கு. சோ இட் இஸ் நாட் நியூ டு அஸ், புதுசு கிடையாது. அந்த இடத்துல பண்ணதை இங்க பண்ண போறேன், அவ்வளவுதான். அதிமுக வேட்பாளர் ஏற்கனவே மத்திய சென்னையில் எம்பியாக இருந்தார், அதனால வந்து அவருக்கு ஒரு பரிச்சயம் இருக்கிறதாக அவர் சைடும் சொல்றாங்க. குறிப்பாக ஆது அர்ஜுனாவும் இங்க களம் காண்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும் போட்டி? நாம் தமிழரும் போட்டியிடுகிறார்கள், 4 முனை போட்டி. குறிப்பாக வாக்காளர்களும் குறைந்து இருக்கிறார்கள் இந்த தொகுதியில், அது எப்படி இருக்கும் சார்? சார், எல்லாருமே கேண்டிடேட் தான் சார். இவங்க அவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்க வேண்டாம். எல்லாருமே கேண்டிடேட் தான், நானும் கேண்டிடேட் தான். மே 4ஆம் தேதி அதுக்கான பதில் உங்களுக்கே தெரிய போகுது. இந்தியாவிலேயே ஒரு காலத்தில் வந்து பெரிய தொகுதியாக இருந்தது இந்த வில்லிவாக்கம் தொகுதி. தற்போது 1.59 லட்சம் வாக்காளர்களாக குறைஞ்ச எஸ்ஐஆருக்கு பிறகு குறிப்பா அதனால ஏதாவது உங்களுக்கான பாதிப்புகள் இருக்குமா? ஓட்டர்ஸ் வந்து எஸ்ஐஆர்ல குறிப்பாக திமுக வாக்கு எதுவும் நீக்கப்பட்டிருக்கிறார்களா? உண்மையான முறையில் நடைபெற்றிருக்கிறார்? அதெல்லாம் ஒண்ணு, அது மாதிரிலாம் கிடையாது. வில்லிவாக்கம் இஸ் ஆல்வேஸ் பீன் டிஎம்கே ஓட கோட்டையா இருக்கு. அப்படிதான் இருந்துட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கும். 100% பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சுட்டு வருவோம். என்னவா இருக்கும் சார்? இப்ப நீங்க ஓரளவுக்கு ஜெயிச்சீங்கன்னா என்ன இந்த தொகுதிக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்க? அஜெண்டா என்ன வச்சிருக்கீங்க? நிறைய விஷயம் இருக்கு. எங்க சிஎமோட ஸ்கீம்ஸ் எல்லாமே ரீச் ஆயிருக்கு. சிஎமோட ப்ராமிஸ் பாத்துருக்கீங்க. தலைவர் சொன்னது ப்ராமிஸ், அது கண்டிப்பா இங்க வரும்னு எல்லாம் நம்புறாங்க. அதை கொண்டு வந்து நான் இங்க சேர்ப்பேன் சார். பி பிரிட்ஜ் பிட்வீன் தலைவர் இதுக்கும் வில்லிவாக்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பாலமா இருப்பேன். நான் நல்ல ஒரு எம்எல்ஏ. இளைஞர்கள் வாக்கு எப்படி இருக்கு சார்? ஏன்னா வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எங்களுக்கு வாக்கு இருக்கா சொல்கிறார்கள். உங்களுக்கு எப்படி திமுகவுக்கு இளைஞர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சார்? எல்லாருக்கும் வந்து படித்தவர்கள், எல்லாருக்கும் வந்து எல்லாம் தெரியும். குறிப்பாக திமுக தலைவர், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு எப்போது பிரச்சாரம் பண்ண வராங்க, அதை பத்தி சொல்லுங்க. தலைவருடைய பிரச்சாரம், தலைவர் உங்களுக்காக எப்போ பிரச்சாரம் பண்ண போறாரு? தலைவர் வந்து கடைசியில வராங்க. கடைசியா கொளத்தூர் இந்த மாவட்டம் வச்சிருக்காங்க, அப்ப இங்க வருவாங்க. உதயநிதி வரேன்னு சொல்லிருக்காங்க. இங்க நண்பர் உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரு, அதை எப்படி பாக்குறீங்க? சபரீஷ் சார் வந்தாரு, அதை எப்படி பாக்குறீங்க? சார், அவர் என் நண்பர், நீங்க சொல்லிட்டீங்க. நண்பர் எனக்கு வரலனா தப்பு. எனக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு விஷயங்கள் குறித்து நம்மிடம் விரிவாக பகிர்ந்திருக்கார் பதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளருடன் ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.